இன்னைக்கு உலக அளவுல உருவாகிற மொத்த டேட்டாவுல 20% இந்தியாவில இருந்து தான் உருவாகுது. ஆனா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட வெறும் 3% மட்டும்தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இல்ல முதலீட்டாளர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் ஜாக்பாட்டா? உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியாவோட டேட்டா சென்டர் வளர்ச்சி மற்றும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள். இந்த டாபிக்கை பத்தி டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். எங்களோட இந்த முயற்சியை என்கரேஜ் பண்ண மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் வழங்குறோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. அதாவது 20% டேட்டாவை நம்ம உருவாக்குறோம், ஆனா 3% கெப்பாசிட்டி தான் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னேன்ல. இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ நாளா நம்ம டேட்டாலாம் எங்க போயிட்டு இருந்துச்சு? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குன டேட்டாவில் முக்கால்வாசி வெளிநாடுகள்ல இருக்கிற சர்வர்கள்ல தான் ஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. ஓ, செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம்? ஆமா, டேட்டா செக்யூரிட்டி சட்டங்கள் கடுமையாகிடுச்சு. அதோட நம்ம பிசினஸும் வேகமா வளருது. இந்த 20%க்கும் 3%க்கும் நடுவுல இருக்கிற மாபெரும் இடைவெளியை நிரப்பதான் இப்ப பில்லியன் கணக்குல முதலீடுகள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. நிஜமாவா அவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதா? எக்ஸாக்ட்லி. ஒரு நம்பர் சொல்றேன் கேளுங்க. 2020ல இந்தியாவில் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வெறும் 375 இருந்து 500 மெகாவாட்ஸ், அதாவது மெகாவாட்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா 2025 பிற்பகுதியில இது அப்படியே 4 மடங்கு தாண்டி 1700 மெகாவாட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நான் இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும். சாதாரணமா நாம ரியல் எஸ்டேட் பத்தி பேசும்போது ஒரு கட்டடம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு தான் பேசுவோம். ஆமா, வழக்கமா அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த டேட்டா சென்டர் பத்தி பேசும்போது மட்டும் ஏன் மெகாவாட்ஸ் மற்றும் கிகாவாட்ஸ் அப்படின்னு கரண்ட் அளவீடுகளை வச்சு பேசுறீங்க? கட்டடத்தோட சைஸ் முக்கியம் இல்லையா? நீங்க கேட்டதுதான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரியோட மையப்புள்ளியே. ஒரு டேட்டா சென்டருக்கு ஸ்பேஸ், அதாவது இடம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு 10,000 சதுர அடியில ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருக்கலாம். ஓகே. ஆனா உங்ககிட்ட 10 ஏஐ சர்வர்களை ஓட வைக்கிற அளவுக்கு தான் கரண்ட் இருக்குன்னா அந்த மொத்த கட்டடமும் வேஸ்ட். ஆமாங்க, ஏன்னா சாதாரண சர்வர்களை விட இப்ப வர ஏஐ சர்வர்கள் பயங்கரமா கரண்ட் இழுக்கும். அதனாலதான் முதலீட்டாளர்கள் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய கட்டடம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட எத்தனை மெகாவாட் பவர் சப்ளை இருக்குன்னு தான் கேட்பாங்க. பவர் தான் இங்க உண்மையான பாட்டில் நெக். ஓஹோ, லாஜிக்கா புரியுது. டிஜிட்டல் உலகத்துக்கு டேட்டா சென்டர்கள் தான் ரியல் எஸ்டேட் மாதிரி. எப்படி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டினா சுத்தி இருக்கிற கடைகளுக்கும் வியாபாரம் பெருகுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அதாவது 4 வருஷத்துல 4 மடங்கு வளர்ச்சி, 2030க்குள்ள 15 ஜிவி தொடப்போகுது, மார்க்கெட் சைஸ் $200 பில்லியன் நெருங்க போகுதுன்னு நிறைய பிரம்மாண்டமான நம்பர் சொல்றீங்க. ஆமா, டேட்டா அப்படிதான் சொல்லுது. இத கேட்கும்போது எனக்கு இந்த 2000 வருஷத்துல வந்த .com பபிள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பவும் இன்டர்நெட் வருதுன்னு சொல்லி தேவையில்லாம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை போட்டு வச்சாங்க. பல வருஷம் அது சும்மா தான் கிடந்துச்சு. கரெக்ட். அந்த டைம்ல ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஏஐன்னு சொல்லி ஒரு ஹைப்புக்காக நம்ம ஓவர் பில்டிங் பண்றோமா? நிஜமாவே இவ்ளோ டிமாண்ட் இருக்கா? இது ஒரு நியாயமான பயம்தான். ஆனா .com பபிள்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கேபிள் போட்டாங்க. ஆனா இப்போ டிமாண்ட் ஆல்ரெடி நம்ம கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. டிமாண்ட் அவ்ளோ அதிகமா இருக்கா இப்போ? கண்டிப்பா. நீங்க டெய்லியும் யூஸ் பண்ற சாட் ஜிபிடியோட ஒரு சின்ன பதில உருவாக்குறதுக்கு சாதாரண கூகுள் சர்ச்சை விட 10 மடங்கு அதிகமான கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. 10 மடங்கா? எல்லா பிரியமும் இப்போ ஏஐக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்றதுக்கு ஹை டென்சிட்டி ரேக்ஸ், அதாவது நெருக்கமா அடுக்கப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்கள் தேவை. 2026க்குள்ள மொத்த கெப்பாசிட்டியில 30% ஏஐக்காக மட்டுமே தேவைப்படும். ஓ, அப்போ இது வெறும் ஹைப் கிடையாது? நிச்சயமா கிடையாது. இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எமர்ஜென்சி. மைக்ரோசாஃப்ட், கூகுள், AWS மாதிரி கம்பெனிகள் எல்லாம் கோடிக்கணக்கில் முதலீடு செய்றாங்க. அப்போ டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் உண்மையாவும் இருக்கு. அப்படின்னா டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப ஸ்டெடியா ஏறிக்கிட்டே போகணும்ல? லாஜிக்கா பார்த்தா அப்படிதான் நடக்கணும். ஆனா நான் பாக்குறேன் இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் பயங்கர வொலட்டாலிட்டியோட இருக்கு. திடீர்னு ராக்கெட் மாதிரி ஏறுது, அடுத்த சில வாரங்கள்ல தடதடன்னு சரியுது. இதுக்கு என்ன காரணம்? முதலீட்டாளர்கள் சாதாரண ஐடி கம்பெனிகளையும் டேட்டா சென்டர் கம்பெனிகளையும் ஒன்னா சேர்த்து குழப்பிக்கிறாங்களா? பெரிய அளவுல ஏறுது, அதாவது ரேலி ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தோட பாலிசிகள் மற்றும் பெரிய நிறுவனங்களோட அறிவிப்புகள். குறிப்பா 2026-27 யூனியன் பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். 2 முக்கியமான விஷயங்கள் செஞ்சாங்க. ஒன்னு, இந்தியாவுல டேட்டா சென்டர்களை பயன்படுத்தும் வெளிநாட்டு கிளவுட் நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே, அதாவது ஒரு நீண்ட கால வரி விலக்கு கொடுத்தாங்க. 2வது, 15% சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படின்னு ஒரு சலுகையை அறிவிச்சாங்க. ரொம்ப சிம்பிள். வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியால முதலீடு செய்யும் போது அவங்க பயப்படுற ஒரே விஷயம் டாக்ஸ் டெரரிசம்.
அதாவது திடீர்னு வரி விதிச்சு தொந்தரவு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். கரெக்ட். அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்குது. அதாவது நீங்க 15% லாப வரம்ப கணக்கு காட்டி வரி கட்டுங்க, நாங்க உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், தேவையில்லாம ஆடிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரெடிக்டபிலிட்டி கொடுக்கறாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு பெரிய ரிலீஃப் ஆச்சே. கண்டிப்பா. வரி விஷயத்துல ஒரு தெளிவு கிடைச்ச உடனே பல $பில்லியன் முதலீடுகள் எந்த தயக்கமும் இல்லாம உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி பாசிட்டிவ் பாலிசி சப்போர்ட் வரும்போது ஸ்டாக்ஸ் பெரிய அளவுல ஏறுது. ஓகே, பாலிசி சப்போர்ட் பக்காவா இருக்கு. அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் திடீர்னு கீழே விழுது. நான் மார்க்கெட்ல கவனிக்கிறேன், அமெரிக்கால ஏதாவது ஐடி கம்பெனி ரிசல்ட் சரியில்லை, இல்ல ஆந்த்ராபிக் மாதிரி புது ஏஐ டூல் வந்து ஐடி அவுட்சோர்சிங் வேலைகளை காலி பண்ணிடும்னு நியூஸ் வந்தா இந்தியால இருக்கிற டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸும் அடி வாங்குது. அதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஏஐ வளருதுன்னா ஐடி கம்பெனிகளுக்கு வேலை போகலாம். ஆனா அந்த ஏஐ ஓடுறதுக்கே டேட்டா சென்டர் தான் வேணுங்கிற லாஜிக்க முதலீட்டாளர்கள் மிஸ் பண்ணிடுறாங்களா? நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. முதலீட்டாளர்கள் பல நேரங்கள்ல சாதாரண ஐடி சர்வீஸ் கம்பெனிகளையும் டேட்டா சென்டர்ஸ் கம்பெனிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே கூடையில, அதாவது டெக் ஸ்டாக்ஸ்னு வச்சு குழப்பிக்கிறாங்க. அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் வருது. ஆமா, குளோபல் மார்க்கெட்ல டெக் செக்டர் சரியும் போது இவங்களும் பேனிக் ஆகி டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸையும் வித்துடுறாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். இது மட்டும் இல்லாம அதிக வட்டி விதிகள் இன்னொரு பெரிய காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் டேட்டா சென்டருக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? முன்னாடியே பேசணும்ல, இது ரொம்ப ஹை கேபெக்ஸ் பிசினஸ். அதாவது ஒரு டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கணும். அப்போ வட்டி அதிகமா இருந்தா கம்பெனியோட லாபம் முழுசா வட்டி கட்டுறதுக்கே போயிடும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுதுன்னு நியூஸ் வந்தாலே மார்க்கெட்ல டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸை வித்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நல்லா புரியுது. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஏதோ சும்மா ஒரு பெரிய டிஜிட்டல் குடோன் கட்டி சர்வர் அடுக்கி வைக்கிற பிசினஸ் கிடையாது. நிச்சயமா கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் ஃபோர்ட் நாக்ஸ் மாதிரி. நீங்க வெறும் இடத்த வாடகைக்கு விடல, செக்யூரிட்டி, பவர் சப்ளை, கூலிங் சிஸ்டம்னு ஒரு பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாடகைக்கு விடுறீங்க. ஆனா நிஜத்துல இத கட்டி ஆபரேட் பண்றதுல இருக்கிற சவால்கள் என்ன? ஏன்னா இந்தியாவுல பல ஊர்கள்ல இன்னும் பவர் கட் இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஃபெராரி கார் வாங்கிட்டு அதுக்கு பெட்ரோல் போட காசு இல்லாத மாதிரி இருக்கு. டேட்டா சென்டர் கட்டலாம், ஆனா அதுக்கு கரண்ட் எங்கேந்து வரும்? அதுதான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய தலைவலி. பவர் மற்றும் தண்ணீர் தான் டேட்டா சென்டரோட உயிர் நாடி. ஒரு டேட்டா படி 2030க்குள்ள டேட்டா சென்டர்களுக்கு மட்டும் 40-45 டெராவாட் ஹவர்ஸ், அதாவது டெராவாட் ஹவர்ஸ் கூடுதல் பவர் தேவைப்படும். 45 டெராவாட் ஹவர்ஸா? இத கேக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது எந்த அளவுக்கு பெரிய கரண்ட் சப்ளை? ரொம்ப சுலபமா சொல்றேன். நம்ம இந்தியா தேசத்தோட மொத்த மின்சார தேவையில் 2-6% இது மட்டும்தான் இழுக்க போகுது. யோசிச்சு பாருங்க, 140 கோடி மக்கள், லட்சக்கணக்கான ஃபேக்டரிகள், வீடுகள், ரயில்கள்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகிற கரண்ட்ல 6% வெறும் சர்வர்களை ஓட வைக்க மட்டுமே தேவைப்பட போகுது. அடேங்கப்பா, இது பெரிய சவால் தான். அப்போ தண்ணீர் பிரச்சனை. சர்வர் சூடாகாம இருக்க ஏன் இவ்ளோ தண்ணீர் வேணும்? சாதாரண ஏசி பத்தாதா? சாதாரண சர்வர்களுக்கு ஏசி போதும். ஆனா ஏஐ சர்வர்கள் அப்படி கிடையாது. ஒரு ஹை எண்ட் கேமிங் பிசி யூஸ் பண்ணும்போது அது எவ்வளவு சூடாகணும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, நல்லா ஹீட் ஆகும். அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான சிப்கள் 24 மணி நேரமும் ஓடினா அங்க உருவாகிற சூட்டை வெறும் காத்து வழியா குறைக்கவே முடியாது. சிப் உருகிடும். ஓ, அதனாலதான் தண்ணீர் தேவைப்படுதா? கரெக்ட். அதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சர்வர் ரேக்குகளுக்குள்ளேயே குளிர்ந்த திரவங்களை பைப் வழியா செலுத்தி சூட்டை குறைப்பாங்க. இதுக்காக 2030க்குள்ள சுமார் 358 பில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்னு சொல்றாங்க. அதுவும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற நம்ம ஊர்ல இது ரொம்ப பெரிய சவால். பவர், தண்ணீர், அது போக செலவும் ரொம்ப அதிகம்னு சொன்னீங்க. ஒரு மெகாவாட் கெப்பாசிட்டியை உருவாக்க எவ்வளவு செலவாகும்? ஒரு MW கெப்பாசிட்டியை உருவாக்கவே 60-70 கோடி ரூபாய் செலவாகுது. நீங்க 100 MW கட்டணும்னா 7000 கோடி ரூபாய் கையில இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஹை கேபெக்ஸ் பிசினஸ். இதுக்கு தீர்வு காணணும்னா ரினியூவபிள் எனர்ஜி அதிகப்படுத்தணும், சிங்கிள் விண்டோ அப்ரூவல்ஸ் கொண்டு வரணும். ஓகே, அப்போ நீங்க சொல்றத வச்சு நான் ஒரு லாஜிக்கான முடிவுக்கு வர்றேன். 1 மெகாவாட்டுக்கு 70 கோடி செலவாகும்னா சாதாரண கம்பெனிகளால இதுல இறங்கவே முடியாது. ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் மாதிரி ஏற்கனவே பெரிய நெட்வொர்க், நிலம், பல 1000 கோடி முதலீடு வச்சிருக்கிற ராட்சச கம்பெனிகளால மட்டும்தான் இது செய்ய முடியும். நீங்க சொல்றது 100% உண்மை. ஆனா அவங்க அந்த டேட்டா சென்டரை கட்டணும்னா அவங்களே செங்கல் தூக்க மாட்டாங்க, அவங்களே ஜெனரேட்டர் தயாரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு சப்ளை பண்ற துணை நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளரோட பார்வை. டேட்டா சென்டர் துறையில நீங்க முதலீடு செய்ய நினைச்சா ஒரே ஒரு டேட்டா சென்டர் ஆபரேட்டரை மட்டும் நம்பி இருக்க கூடாது. வேற எப்படி அப்ரோச் பண்றது? ஏன்னா அங்க போட்டி அதிகம், கடனும் அதிகம். அதனால பாஸ்கெட் அப்ரோச் ஃபாலோ பண்றதுதான் சேஃப். நீங்க சொன்ன மாதிரி இத பல வகையா பிரிச்சு முதலீடு செய்யணும். அந்த பாஸ்கெட் அப்ரோச்ல எந்தெந்த மாதிரியான கற்பனைகள் வரும்? கேக்குறவங்க ஒரு 5 முதல் 10 வருஷம் லாங் டேர்ம் முதலீட்டாளரா இருந்தா அவங்க போர்ட்ஃபோலியோக்கு எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை தேடணும்?
முதலாவது டெலிகாம் மற்றும் இன்ஃப்ரா பேரண்ட்ஸ். நீங்க சொன்ன அதே பாரதி ஏர்டெல் அவங்களோட நெக்ஸ்ட்ரா மூலமா, டாடா கம்யூனிகேஷன்ஸ், எஸ்டிடி ஜிடிசி மூலமா மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தங்களோட ஜியோ ஹைப்பர் ஸ்கேல் மூலமா இந்த ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களுக்கு கேபிட்டல் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, இது மெயின் பிளேயர்ஸ். ரெண்டாவது வகை தான் நீங்க சொல்ற அந்த எனேபிளர்ஸ், அதாவது துணை நிறுவனங்களா? ஆமாம், இவங்க தான் சைலண்டா லாபம் சம்பாதிக்க போறாங்க. பிரம்மாண்டமான கட்டடம் கட்ட எல்என்டி மாதிரியான கம்பெனிகள் பயன்படுவாங்க. அப்புறம் டேட்டா சென்டருக்கு 100% அப்டைம் தேவை. ஆமா, கரண்ட் போகவே கூடாது. ஒரு செகண்ட் பவர் கட் ஆனா கூட பில்லியன் கணக்குல நஷ்டம் வரும். அதனால பவர் ஃபெயில் ஆன மில்லி செகண்ட்ல பேக்கப் ஜெனரேட்டர்கள் ஆன் ஆகணும். அதுக்கு கமன்ஸ், ஏபிபி, ஹிட்டாச்சி மாதிரியான ஹை அண்ட் பவர் எக்யூப்மெண்ட் கம்பெனிகள் தேவை. கூலிங் சிஸ்டம்க்கு நாம முன்னாடி பேசின அந்த லிக்விட் கூலிங் மற்றும் ஏசி சிஸ்டம் சப்ளை செய்ய வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரியான கம்பெனிகள். டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரி வளரும்போது யார் ஜெயிச்சாலும் இந்த கம்பெனிகளுக்கு ஆர்டர் கன்ஃபார்மா குவியும். இது ரொம்ப கிளியரான வியூகம். அதாவது தங்கச் சுரங்கத்துல போய் தங்க தேதுறவன் பணக்காரன் ஆவானோ இல்லையோ, ஆனா அவனுக்கு மண்வெட்டியும் கடப்பாரையும் விக்கிறவன் நிச்சயமா பணக்காரன் ஆயிடுவான். அதத்தான் நீங்க சொல்றீங்க. சூப்பரான உதாரணம். அதுதான் உண்மை. சரி, நேரடியா ஏஐ மற்றும் சர்வர் டெக்னாலஜில வேலை செய்யற கம்பெனிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் மூணாவது வகை, டைரக்ட் ஏஐ மற்றும் இன்ஃப்ராபேஸ். நேரடியா இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யற சைஃபை டெக்னாலஜிஸ், நெட்வெப் டெக்னாலஜிஸ், E2E நெட்வொர்க்ஸ் மற்றும் டேட்டா சென்டர் பார்க்ஸ் உருவாக்குற அனந்த்ராஜ் மாதிரியான கம்பெனிகள் இவங்க நேரடியா இந்த வளர்ச்சியோட பலனை அனுபவிப்பாங்க. ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாளரா இதையெல்லாம் போர்ட்ஃபோலியோல சேர்க்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி யோசிக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கம்பெனிக்கு டிமாண்ட் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு டெட், அதாவது கடன் அதிகமா இருந்தா அதுவும் இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் நேரத்துல ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலீட்டாளர்கள் எதை முக்கியமா கவனிக்கணும்? ஒரு கம்பெனில முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அவங்க பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு அதிக டெட் இருக்கிறதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வட்டி கட்டியே கம்பெனி திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன பார்க்கணும்? அடுத்ததா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு நிலம் மற்றும் மின்சாரம் வாங்குறதுக்கான ஒப்பந்தம், அதாவது PPA உறுதியாக கிடைச்சிருக்கான்னு செக் பண்ணணும். சும்மா நாங்க டேட்டா சென்டர் கட்ட போறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு உடனே போய் வாங்கிடக்கூடாது. எக்ஸிகியூஷன் ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தரோட மொத்த போர்ட்ஃபோலியோல இந்த தீம்க்கு எவ்ளோ இடம் கொடுக்கலாம்? எல்லா காசையும் தூக்கி இதிலேயே போற்றக்கூடாது இல்ல? நிச்சயமா கூடாது. உங்க போர்ட்ஃபோலியோல 5-15% மட்டும் growth allocation-ஆ இத வைக்கலாம். ஏன்னா இது ஒரு தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க ஒரு சீக்ரெட் என்னன்னா, பேஷன் கேபிட்டல் வின்ஸ். அதாவது பொறுமையா இருக்கணும். ஆமா, ஒரு 5-10 வருஷம் பொறுமையா காத்துக்கிட்டு முதலீடு செய்பவர்களுக்கே லாபம். ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் கட்டி முடிச்சு அதிலிருந்து லாபம் வர பல வருஷங்கள் ஆகும். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் ஏறும் இறங்கும், ஆனா லாங் டேர்ம்ல டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சூப்பர். இந்தியா எப்படி டேட்டா உலகத்துல ஒரு பெரிய சக்தியா மாறப்போகுதுங்கிறதையும் அதுல நாமும் எப்படி ஒரு முதலீட்டாளரா பங்கேற்கலாங்கிறதையும் ரொம்ப தெளிவா அதோட மெக்கானிசம்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. நாம வெறும் செங்கல் கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறவங்களா மட்டும்தான் இருக்க போறோமா, அல்லது எதிர்காலத்துல அந்த டேட்டாவை ஆள்பவர்களா மாற போறோமா? இதை நீங்க யோசித்து பார்க்கணும். இதுதான் எதிர்காலத்தில் உண்மையான பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும். ரொம்பவே ஆழமான கேள்வி. செங்கல் கட்டடம் கட்டுபவர்களா அல்லது டேட்டாவை ஆள்பவர்களா? இது கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நான் எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும்? இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த டாபிக் பத்தி உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த கான்டென்ட் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த டிஜிட்டல் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சாலும் அதுக்கான பவர் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.